முதல்ல சட்ட புத்தகத்தில் இடம்பெற்றதுக்கு என்னோடய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். 95 நோட்டிஃபிகேஷனில் தவறுதலாக எல்கை வரையறை செய்யப்பட்டது. அதனால் எங்கள் ஊராட்சியில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி, பள்ளிகள், பெட்ரோல் பங்க், வருவாய் தரக்கூடிய அனைத்து வருவாய்களும் பக்கத்து ஊராட்சிக்கு மாற்றப்பட்டது. அதை கண்டித்து கருப்பு கொடி ஏற்றி வீடுகள் தோறும் உண்ணாவிரதம் இருந்து விஓ ஆஃபீஸ் முற்றுகை போராட்டம் நடத்தி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஒப்படைப்பு போராட்டம் வரை நடத்தியுள்ளோம். இதற்கிடையில் விஓ அலுவலகம் மாற்றப்பட்டதை கண்டித்து செங்கீரை 3 ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டோம். எனது தலைமையில் 34 பேர் அரெஸ்ட் ஆனோம். அந்த வழக்கு எடுத்துக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சென்றிருந்தேன். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கிடைச்சது 6/1/2025 அன்று. இந்த புகாரை பொறுத்தவரை பொதுமக்கள் யாரும் புகார் அளிக்கவில்லை. அரசு தரப்பில் இருந்தே புகார்கள் பெறப்பட்டுள்ளது. நியாயமான கோரிக்கைகளுக்கு தர்ணா செய்வது தவறில்லை என்று நீதியரசர் தீர்ப்பளித்திருந்தார். அந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக காட்டி இன்று சட்ட புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு இன்று வரை மாவட்ட நிர்வாகம் காணாதது வருத்தமும் அளிக்கிறது. இனிமேல் வரும் காலங்களிலாவது எங்களுக்கான நல்லது நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.